Hi friends, Assalamualaikum. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வோம்னு பார்த்தேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக உளுவ சோறுன்னு சொல்லுவாங்க. உளுவ அரிசி இந்த வெந்தயம் சேர்த்து செய்யக்கூடிய சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 1 kg ரைஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 தலை பூண்டு நல்லா உரித்து போட்டுக்கொள்ளணும். 20 பல்லு பூண்டு மாதிரி நல்லா நெரிச்சி ஒரு கரண்டி வெந்தயம் அதுவும் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் சோறுக்கு நார்மலாக எவ்வளோ தண்ணி வைப்போம் அந்த அளவுக்கு பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு அதை அடுப்பில் வச்சுக்கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீனை வந்து மிளகு கறிக்கு ஆக்குவோம் மாதிரி சொல்லிதான். அப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, புளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேசிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்து கொள்வோம். பார்த்தீங்கன்னா இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. அப்போ புளி தண்ணியும் நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிட்டோம். உங்களோட நீங்கள் உரப்பு மிச்சம் தின்ன மாட்டீங்கன்னா குறைச்சிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிக்குது. இது வந்து கியூமின் பவுடர், நச்சீரம் தூள் அது ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து வேறையா நாங்கள் அந்த கறி பவுடரோ கொரியண்டர் பவுடரோ ஒன்றும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் இந்த கிரேவிக்கு. அப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து கிரேவி செய்ய போப்பில் வந்து இந்த மாதிரி மசிச்சு பிணைஞ்சு செய்யக்கூடிய சாமான்கள் வந்து எங்களை கையாலேயே தான் நாங்கள் கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணும். ஏன்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட கைப்பக்குவம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது ஒருத்தர் ஒரே இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆனது செஞ்சாலும் ஒருத்தர் செய்ய போல் ஒரு டேஸ்ட் வராது. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கையில் இருக்கிற அந்த டேஸ்ட் தான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரி மீன் தான் ஒரு 800 கிராம்ஸ், ஒரு 1 kgக்கு கொஞ்சம் குறவு அந்த மாதிரி எடுத்துக்கிது. அப்போ இந்த கீரி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிக்கொள்கிறோம். எண்டை வந்து இந்த கட் மார்க் போட்டுக்கொள்கிறோம். அப்போ நல்லா உப்பு புளி நல்லா இறங்கும் சுட்டியும் மீனில். அப்போ பார்த்திங்கன்னா கீரி மீன்டா வந்து இந்த சாலை மீன் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் பெருசாகிக்கும். அப்போ இது மீனெல்லாம் எடுத்து இப்போ நாங்கள் கூட்டி வச்சுக்கிற ஆணத்துலேயே இதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரைஸ் வெந்து கொண்டிருக்குது. இங்கே நாங்கள் வேறையாக கத்திரிக்காயும் பொரிச்சு ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் கத்திரிக்காயும் பொரிச்சு கொள்கிறோம். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நான் அந்த ரெசிபியை கவர் பண்ணலை. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்சான ஒரு இது ஒன்று தான், கோம்போ ஒன்று தான். உளு அரிசி சோறுக்கு இந்த மாதிரி ஒரு மிளகு கறிக்கு ஆக்கின ஒரு மீன் ஆனமோ ஒரு கோழி ஆனமோ அந்த மாதிரி ஒரு ஆனம் கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கி ஒரு மாங்காய் கறி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்போ அந்தாண்டிக்கு எங்களுக்கு டைம் போதை சுட்டி நாங்கள் மாங்காய் கறி ஆக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா சோறு கொஞ்சம் கொட்டை மாதிரி இருக்குது. ஐசுட்டி வந்து ஒரு லஞ்சிட்டு நல்லா நனைச்சிட்டு சோறுக்கு மேலே போட்டு புழுங்க விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணினா சோறு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனத்தையும் அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆனம் வந்து கொதிச்சு கொண்டு வருது. அப்போ இந்த நொறையாக இப்போ சைடால் இப்படி ஃபோம் ஆகி கொண்டு இருக்க போல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் இதில் இருக்கிற மீனெல்லாம் வெளியே எடுத்துடணும். ஏன்னா கிரேவி வந்து ஓவராக குக் பண்ணிட்டு முடிச்சா இந்த ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ் உடஞ்சிடும், அப்புறம் வெளியே எடுக்கலாமா போகும். அதுக்கு சுட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர போலே அந்த ஃபிஷ்ஷு ஃப்ளேவர் எல்லாம் கிரேவியில் இறங்கி தானே இருக்கும். அப்போ நாங்கள் அந்த ஃபிஷ்ஷை வெளியே எடுத்துக்கொள்வோம் கிரேவிலேருந்து. இது நார்மலாக நாங்கள் அந்த துண்டு மீன் முள் இல்லாத மீன் வெள்ளை ஆக்குறேன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து பொரிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கீரி மீன் வந்து நிறைய முள் இருக்கும். அப்போ தின்ன கஷ்டம்ன்றதால தான் வந்து ஃப்ரை பண்ணினா வந்து தின்றதுக்கு ஈஸியாக இருக்கும் புள்ளிகளுக்கும். அதுக்கு சுட்டியும் தான் வந்து இப்படி சின்ன மீன் வெள்ளை ஆக்க போல வந்து ஃப்ரை பண்ணி ஆக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த மீனை வேறையாக நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரைஸும் ரெடி ஆகிட்டு நல்லா பூ மாதிரி வெந்திக்குது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து இதில் இருக்கிற வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்திக்கும். நாங்கள் நார்மலாக சோறை பிசைஞ்சு தின்ன போகல இந்த வெள்ளைப்பூடெல்லாம் எங்களுக்கு வாயில் போகிறதும் விளங்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ புள்ளியோளுக்கும் இது நல்லம் தான். ஐஸ் சுட்டி தான் இதில் இந்த சோத்துலேயே போட்டு அப்போ தீத்த போகல எங்களுக்கு அது நல்லா மசிஞ்சு வந்துடும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பியை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஆனத்தை கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி இங்கே சொல்லி நல்லா வற்ற விட்டுட்டு கொஞ்சம் வற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கட்டி பால் சேர்த்திக்கிறோம். நார்மலாக வந்து இந்த மிளகு கறிக்கு பால் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு தலைப்பால் ஃபஸ்ட் கட்டி பாலை சேர்த்திக்கிறோம், ஃபஸ்ட்டு கிடைக்கிற இறுக்கமான பாலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறோம். அப்போ ஃபிஷ்க்கு நாங்கள் வேறையாக வந்து ஒரு மசாலாவும் எட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் கிரேவியில் போட்டு அந்த இது மசாலாவே வந்து இந்த ஃபிஷ்ஷில் நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா இந்த ஃபிஷ்ஷில் உப்பு புளி நல்லாவே பிடிப்பட்டிக்குது. அதனால் நாங்கள் எடிஷனலாக ஒன்றும் சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் நல்லா பொன்னிறமாக வரப்போல் இறக்குவோம். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் நாங்கள் இறக்கிட்டோம், ஃப்ரை பண்ணி முடிஞ்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா கிரேவியில் சேர்த்தாச்சு. அப்போ இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வோம்னு நினச்சேன். எங்களோட லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிக்குமே நினைக்கிறேன். உழுவ சோறும் கீரி மீன் ஃப்ரை பண்ணி ஆக்கிக்குது. இங்கே வந்து வினாக்கிரி அச்சார் செஞ்சுக்குது. அன்றைக்கு டைம் இல்லைன்றதால வினாக்கிரி அச்சார் வீட்டில் இருந்துச்சு, அதோட திண்டம். மாங்காய் கறி ஒன்று ஆக்கிட்டு இன்னும் நல்லா இருக்கும், கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கி. அப்போ அந்தண்டைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிகாம்புள்ள இருக்கிற ராஜபக்ஷ பார்க்குக்கு போனோம். அப்போ கொஞ்சம் சுற்றி பார்ப்போமே சொல்லி தான் போனேன் நானும் என் ஹஸ்பண்டும் அவனும். அப்போ என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 50 rupees, இன்னவங்களுக்கு வந்து 30 rupees மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கில் வந்து நல்லா ஒரு பொண்டு ஒன்று இருந்துச்சு. இது பார்க்கிற ஹைலைட்டே வந்து இந்த பொண்டு தான் போல். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த பார்க்குக்கு போவையும் வேறையாக கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே சுற்றிட்டு மகதியை கொஞ்சம் விளையாட விட்டோம். இந்த வீடியோஸை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் எனக்கு பார்க்க போகல அதில் விளங்குது. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் 59% வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க வந்து 41% மாதிரி தான் நிற்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இந்த பார்க்குற வீடியோ தான் இதுக்கு போகிற இருக்குது. விருப்பமேண்டா பாருங்கள், இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.